அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஜனவரி 23 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,285 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 19 புள்ளிகள் சரிவு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6,484 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10 புள்ளிகள் சரிவு. சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யுஏஇ ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்பில் முடிவடைஞ்சிருக்கு. இதுக்கு மெயினான 2 ரீசன். ஒன்று ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் மறுபடியும் கூடியிருக்கு. என்னென்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஈரான் மேலே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அங்கே ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருக்கிறவங்கள எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ஒரு அர்மடா உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த இந்த வாரம் முழுக்கே யுஏஇ ஷேர் மார்க்கெட் ஒரு ரேலியில் இருந்தது. அது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனில் முடிஞ்சிருக்கு. ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக முடிஞ்சிருக்கு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஓவராலாக $45 பில்லியன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 2025 பெற்றிருக்கிறதா ஒரு சீனியர் அஃபிஷியல் டாவோஸில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது இயர் ஆன் இயர் 50% இன்க்ரீஸ்டாக சொல்லியிருக்காங்க. இது ஓவரால் வேர்ல்டு லெவலில் எல்லா கண்ட்ரிஸுமே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்க முடியாத சுச்சுவேஷனில் அது டிக்ளைன் ஆகிருக்கு 11%. ஆனால் யுஏஇயில் 50% அதிகமாக இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10,000 மில்லியனர்ஸ் வேறு நாடுகள்லேருந்து இங்கே குடிபெயர்ந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தேவா அவங்களுடைய க்ரீன் டேட்டா சென்டருடைய செகண்ட் பேஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபஸ்ட்டு பேஸ் வார்சன் ப்ராஜெக்ட்டு இந்த வருஷத்துடைய செகண்ட் ஹாஃபில் லான்ச் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது தொடங்கினது 2023 தொடங்கியிருக்காங்க. இந்த டோட்டல் பிளான் 1,00,000 ஸ்கொயர் மீட்டரில் 100 மெகாவாட் கெப்பாசிட்டி இவங்களுடைய டோட்டல் பிளான். இதில் இப்போ செகண்ட் பேஸ் அது மொத்தமாக 10 பேஸில் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பேஸுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஷார்ஜா டாக்ஸி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2025 ஓவராலாக 9.31 மில்லியன் பேசஞ்சர்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது 2024 25% அதிகமான மூவ்மெண்ட்டு அவங்க பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யுஏஇ 46வது வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் மிலிட்ரி மெடிசின் 2026 நடத்துறதுக்கான பிட்டிங்கை வின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது அபுதாபியில் நவம்பர் 9 முதல் 13 நடக்க இருக்குது. இதில் ஓவராலாக 120 நாட்டை சேர்ந்த மிலிட்ரி டிஃபென்ஸ் செக்டாரில் உள்ள மெடிசின் செக்டாரில் உள்ள எல்லாரும் கலந்துக்குவாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யுஏஇ கவர்மெண்ட்டும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமும் ஒரு புது பேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே வந்திருக்காங்க. இது இப்போ நடந்து கொண்டிருக்கிற வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் டாவோஸில் இந்த அக்ரிமெண்ட்டு சைன் ஆகிருக்கு. இதில் மெயினாக என்னென்னா இனி ஃப்யூச்சரில் நடக்க போகிற அவங்களுடைய முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாமே யுஏஇ தான் கன்வீன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அகத்தியா குரூப்புக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 dirhams 69 fils. இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 dirhams 70 fils. என்எம்டிசி எனர்ஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 dirhams 49 fils. இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 3 dirhams 46 fils. அட்னாக் கேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 dirhams 56 fils. இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 4 dirhams 16 fils. புர்ஜில் ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 dirhams 31 fils. இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 2 dirhams 8 fils. அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 dirhams 28 fils. இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 dirhams 70 fils. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்விக்டஸ் 2 dirhams 12 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 5% உயர்வு. இன்சூரன்ஸ் ஹவுஸ்
56 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 5% உயர்வு. கமர்ஷியல் பேங்க் இன்டர்நேஷனல் 90 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 3.25% உயர்வு. ஈசிலீஸ் 31 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 3.25% உயர்வு. அஜிலிட்டி குளோபல் 1 கிராம்ஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 3% உயர்வு. அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஹயா இன்சூரன்ஸ் 1 கிராம்ஸ் 36 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. ஷார்ஜா இஸ்லாமிக் பேங்க் 3 கிராம்ஸ் 38 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. ஏனான் இன்வெஸ்ட்மெண்ட் 1 கிராம்ஸ் 36 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. ராசல் கைமா இன்வெஸ்ட்மெண்ட் 1 கிராம்ஸ் 88 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. ஆப்பெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 3 கிராம்ஸ் 43 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் ஹோல்டிங்ஸ் 5 கிராம்ஸ் 69 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9.25% உயர்வு. நேஷனல் ஜெனரல் இன்சூரன்ஸ் 6 கிராம்ஸ் 25 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% உயர்வு. துபாய் ரெசிடென்ஷியல் ரீட் 1 கிராம்ஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. அமர்நாத் ஹோல்டிங் 1 கிராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. எமிரேட்ஸ் சென்ட்ரல் கூலிங் 1 கிராம்ஸ் 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் இன்றைக்கி டாப் லாசர்ஸ் இந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் 48 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.25% வீழ்ச்சி. துபாய் ரெஃப்ரெஷ்மெண்ட் கம்பெனி 21 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. நைம் ஹோல்டிங்ஸ் 1 கிராம்ஸ் 55 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் 1 கிராம்ஸ் 62 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. இஸ்லாமிக் அரபு இன்சூரன்ஸ் கம்பெனி 81 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் என்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.